தியாக செம்மல் அன்னை பூவதி அம்மாவின் 36ஆம் ஆண்டு நினைவுகளோடு அன்னையின் தியாக பயணத்தை எங்கள் தேச விடுதலையின் ஓர் மைல்கல்லாக பதியப்பட்ட அந்த தியாக பயணத்தை நினைவு கூறும் முகமாக இங்கே தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் நினைவு தூவி முன்னால் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்வின் பொது சுடரேற்றி அன்னையின் தியாகத்தை எங்கள் இதே கோவிலில் நிறுத்தி அகவணங்கம் செய்வோம். இப்பொழுது அந்த வகையில் பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக தமிழ் தேச விடுதலை போராட்டத்தில் 2 மாவீரர்களை ஈகம் செய்த அந்த மாவீரர்களோடு உடன் பிறந்த சகோதரன் திரு துரைராஜா ராஜகுருவன் அவர்களை இப்பொழுது பொதுச்சுடர் ஏற்றுவார். தொடர்ந்து தலை சாய்த்து அகவணக்கம் செய்வோம். தொடர்ந்து அன்னையின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து குழுமி இருக்கின்ற உறவுகளால் மலர் அஞ்சலி நிகழ்வுகளும் தொடர்ந்து இடம்பெறும். மண்ணில் மாதவ பெண்மையா அந்த பொன்னை மரநிழலில் அன்னை தவமிருந்து போனாளன்று அன்னம் தன்னை ஒதுக்கி தன்னை தானே ஒதுக்கி மண்ணில் மாதவ பெண்மையானாளன்று ஊர் வாழவே புறவாய் நின்றாள் ஊரார்களின் உணர்வாய் நின்றாள் மட்டு மாமாங்கத்தில் தியாக மலையாய் வந்தாள் அந்த மாமண்ணிலே இக சுடராய் அன்னை ஈழத்துக்கே நன்மை தானாய் தானம் தந்தாள் மீகம் வெள்ள தலை வந்தாள் தங்க தமிழீழம் போற்றும் தாயானாள் தார்மீகம் வெள்ள தலை வந்தாள் தங்க தமிழீழம் போற்றும் தாயானாள் தென்றல் தவழும் அந்த புன்னை மரநிழலில் அன்னை தவம் இருந்து போனாளன்று அன்னம் தன்னை ஊருக்கி தன்னை தானே ஊருக்கி மண்ணில் மாதவ பெண்மையானாளன்று படை ஈழம் புகுந்து வரையா கண்டது எங்கள் தேச திசைகள் எங்கும் தீ மூண்டது அந்த நாசக்கரங்கள் மண்ணில் மோசம் தந்தது ஈழ திசைகளுக்கு மீனர் படைகளிட்ட தீயில் விடுதலையில் தேரெறிந்தது அந்த நெறிதனில் தேசம் வெதும்பி விட தாயின் அடிமனதில் தாகம் வந்தது யாகம் போல் தொடர்ந்தது யாகத்தீ எழுந்தது அன்னை பூவதி தாய் பூமுகத்தில் கண் சிவந்தது வானம் அழுது வந்தது பூமி அதிர்ந்து நின்றது அன்னை
அந்த கோலம் கண்டு புயல் எழுந்தது. மாதம் ஒன்று வாடி என்னை மடித்தாளே, ஈழமண்ணி பெரும் சோகம் தந்து மறைத்தாளே. தென்றல் தவழும் அந்த புன்னை மரநிழலில் அன்னை தவமிருந்து போனாளன்று. அன்னம் தன்னை ஊருக்கி தன்னை தானே ஊருக்கி மண்ணில் மாதவ பெண்மையானாளன்று. மலரஞ்சலி செலுத்துவதற்காக அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் அழைக்கிறோம். தேசம் விடிவு பெற தேசம் கொடுத்தவளின் யாக சரித்திரத்தை தீயக்குமோ? எந்த காலம் கடந்து விடும் போதும் அவள் நினைவை ஆசக்கரங்கள் வந்து தான் தடுக்குமோ? வாழும் ஒரு தமிழன் தாய்கள் முறைத்திடும் எங்கள் சாதனை பண் தாயவனை சர்வம் வணங்கிடும். மூவதி தட்டேரை சொல்லி கூகை பாடு, இந்த பூமி வந்த பெண்ணவளின் துதி பாடு. தென்றல் தவழும் அந்த புன்னை மரநிழலில் அன்னை தவம் இருந்து போனாளன்று. அன்னம் தன்னை ஊருக்கி தன்னை தானே ஊருக்கி மண்ணில் மாதவ பெண்மையானாளன்று. ஊர் வாழவே உறவாய் நின்றாள், ஊராகளின் உணர்வாய் நின்றாள். மற்றும் மாமாங்கத்தில் தியாக மலையாய் வந்தாள், அந்த மாமண்ணிலே மிக சுடராய் நின்றாள். அன்னை ஈழத்துக்கே நன்மை தாராய் தானம் தந்தாள். ஆர்மீகம் வெளியிடத்தலை தந்தாள், தந்த தமிழீழம் போற்றும் தாயானாள். ஆர்மீகம் வெளியிடத்தலை தந்தாள், தந்த தமிழீழம் போற்றும் தாயானாள். அன்னை பூபதி அன்னையா தீபம் அவளை தீபமாய் வணங்கி. அன்னை பூபதி அன்னையா தீபம் அவளை தீபமாய் வணங்கி. மண்ணிற்கு தாயை மகாலட்சுமியை மனதாலும் பார்த்து. மண்ணிற்கு தாயை மகாலட்சுமியை மனதாலும் பார்த்து. அன்னை பூபதி அன்னையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்கி. அன்னை பூபதி அன்னையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்கி. அடக்குமுறையின் கொடுமையை அழித்த அன்னையர் முன்னணி அமைத்தாய். அடக்குமுறையின் கொடுமையை அழித்த அன்னையர் முன்னணி அமைத்தாய். அசுரர் காட்சியில் அந்நிய படைகளை அறம்போ கொடுத்தேன். அசுரர் காட்சியில் அந்நிய படைகளை அறம்போ கொடுத்தேன். அன்னை பூபதி அன்னையா தீபம் அவளை தீபமாய் வணங்கி. அன்னை பூபதி அன்னையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்கி. லைன் வரும். திடீர்னு கண்டுபிடிக்க
அணையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்குவேன். மானத்தமிழூர் மட்டுமாய் மனத்தமிழ் விளக்காய் ஒளித்தாய். மானத்தமிழூர் மட்டுமாய் மனத்தமிழ் விளக்காய் ஒளித்தாய். மாத்தான் கடை கடை விடவே மாதா சரித்திரம் படைத்தாய். மாத்தான் கடைகளை விடவே மாதா சரித்திரம் படைத்தாய். அன்னை பூவதி அணையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்குவேன். அன்னை பூவதி அணையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்குவேன். மண்ணிற்கு தாயை மகாலட்சுமியை மனதாலெங்கும் வாழ்த்து. மண்ணிற்கு தாயை மகாலட்சுமியை மனதாலெங்கும் வாழ்த்து. அன்னை பூவதி அணையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்குவேன். அன்னை பூவதி அணையா தீபம் அவளை தெய்வமாய் வணங்குவேன். அன்னை பூபதி தாயின் 36ஆம் ஆண்டு நினைவலைகளோடு இங்கே குழுமியிருக்கின்ற தமிழ் தேசத்தின் உறவுகளே, இந்த அன்னையின் தியாகத்தினை எங்கள் தேச விடுதலை வரலாற்றில் அழியாத நினைவுகளாய் சுமந்து கொண்டு இந்த 36ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அன்னையின் தியாக பயணத்தையும் தமிழ் தேசிய விடுதலையின் தியாகத்தோடு வாழுகின்ற இந்த சூழலில் அன்னையின் கோரிக்கைகள், அன்னையின் தியாகம், அன்னையின் நினைவுகளை நினைவு உரையோடு சுமந்து இந்த இடத்திலே நினைவுரை வழங்குமாறு
திரு தா ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அன்னை பூபதி அம்மா அவர்களுடைய 36ஆம் ஆண்டு நினைவேந்தலோடு கலந்து கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தாயக உறவுகளே, இந்த நினைவேந்தலை வரலாற்று தொடர்ச்சியாக வருடா வருடம் எங்களுடைய தேசிய உணர்வோடு கலந்து எங்கள் பெத்த ஓட்டத்திலே கலந்திருக்கின்ற விடுதலை வேணவாவை சீர்தூக்கின்ற வகையிலே கொண்டாடுவதற்கு, நினைவு கூறுவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்து தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை பீடத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே, இந்த 36ஆம் ஆண்டு நினைவு நிகழ்விலே, அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களாகிய உங்களை வரவேற்று வாழ்த்திக் கொண்டு என்னுடைய சிறிய நினைவுரையினை உங்கள் முன் பகிரலாம் என்று நினைக்கிறேன். அன்னை பூபதி அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்கின்ற போது எனக்கு 12 வயது. என்னை விட வயதில் மூத்த பெரியவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், வயதில் சிறியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களிடமும் சில நினைவுகள் இருக்கும். அன்னை பூபதி அவர்களுடைய தியாக மரணம் நிகழ்ந்த போது உங்கள் மன ஏடுகளிலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த நினைவழியா நாட்களை நீங்கள் நீட்டி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது, இன்றைய தமிழ் மக்களுடைய நீண்ட விடுதலை போராட்ட சூழலிலே, விடுதலை போராட்ட வரலாற்றிலே அன்னை பூபதி அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய மகத்தான பணி குறித்தும் நாங்கள் எங்கள் நினைவுகளையும் குறிப்புகளையும் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்கின்ற ஒரு சதி ஒப்பந்தத்தின் வாயிலாக தமிழ் தேசிய தலைமையை இந்தியாவினுடைய அசோகா ஹோட்டலிலே தடுத்து வைத்து அவரிடம் கையொப்பம் பெற முடியாது, அந்த ஒப்பந்தத்தை இந்திய இலங்கை அரசுகள் தங்களுடைய விருப்பத்தின்படி எழுதி இந்த மண்ணிலே திணிக்க முனைந்த போது தலைமையை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழர் தாயகம் எங்குமே போராட்டங்கள் வெடித்திருந்தன. அந்த போராட்டத்தின் வாயிலாக அவர் விடுவிக்கப்பட்டு இங்கு வந்திருந்தார். அந்த வரலாற்று பின்னணியில் அண்ணன் திலீபன் அவர்களுடைய தியாகமும் 87ஆம் ஆண்டிலே இடம்பெற்றிருந்தது. அதற்கு பின்னர் இந்திய ராணுவத்தோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய, இந்திய அரசோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சதி ஆலோசனை பிரச்சனையிலே நாங்கள் தமிழர்கள் ஏமாற்றப்பட்டதன் வரலாற்று பின்னணியிலே எங்களுடைய தலைமைகள் எங்களுடைய மக்களை வழிநடத்தியதன் காரணமாக எங்களுடைய மக்கள் இந்த அரசியல் உண்மைகளை புரிந்து கொண்டு எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்கின்ற அந்த கோஷத்தை உயர்த்தி பிடித்திருந்தார்கள். 87ஆம் ஆண்டு தொடக்கம் 89ஆம் ஆண்டு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த இந்திய ராணுவ வரலாற்று வருகை என்பது தமிழர்களுடைய அரசியல் விடுதலை வரலாற்றில் ஒரு இருண்ட பக்கமாக, கருப்பு பக்கமாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும். இந்திய ராணுவ காலத்தை நான் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன். இது இந்திய அரசை சங்கடப்படுத்துவதற்காக நான் சொல்வதாக யாரும் நினைத்துவிடக் கூடாது. இது எங்களுடைய வரலாற்றிலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயரம். இந்த துயரத்தை நினைவுபடுத்துவதன் மூலம் இந்திய வல்லரசுக்கு இருக்கக்கூடிய தார்மீக அடிப்படையை நினைவுபடுத்துவதன் மூலம் தமிழர்களை ஒரு தரப்பாக அனுசரித்துக் கொண்டு அவர்களுடைய விடுதலையையும் வழங்கி தங்களுடைய நலனையும் இந்தியா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் புரிந்துணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகிறோம். 87ஆம் ஆண்டு
இந்திய ராணுவம் இங்கே வந்திருந்த போது மிக வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள், பெண்கள். குழந்தைகளும் பெண்களும் மிக வெகுவாக பாதிக்கப்பட்டு பல பெண்கள் தாயகத்தின் பல பகுதிகளிலும் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தான் அந்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலும் தொடர்ச்சியான கொலைகள், சட்டத்திற்கு அப்பாலான கொலைகள் தாயகத்திலே இந்திய அரசினுடைய கைக்கூலிகளாலும் ராணுவத்தாலும் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் தான் அன்னை பூவதி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அன்னை பூவதி ஒரு விடுதலை அமைப்பை சேர்ந்தவர் அல்ல, அல்லது யாராலும் தூண்டப்பட்டவர் அல்ல. அவர் தன்னியல்வாக ஒரு சாதாரண பொதுமகனாக, பொதுமகளாக, ஒரு அன்னையாக, தன்னுடைய மனச்சாட்சிக்கு அமைவாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அன்னை பூவதி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற போது ஒரு கடிதம் எழுதி வைத்தார்கள். நான் சுயவிருப்பின் பேரிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறேன். நான் நலிந்து விட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டால் யாரும் என்னை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முயலாதீர்கள் என்கின்ற கடிதத்தையும் அவர் எழுதி வைத்திருந்தார் என்று நாங்கள் அறிகிறோம். 10 பிள்ளைகளின் தாயான அன்னை பூவதி அவர்கள் அந்த 10 பிள்ளைகளுடைய வாழ்வாதார பொறுப்பும் தன்னிடம் இருக்கின்ற போது அந்த 10 பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கும் ஒரு தலையாரியாக இருக்கின்ற போது 55 வயதிலே தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக தன்னுடைய தியாக வழியை தெரிவு செய்திருந்தார்கள். அன்னை பூவதி அவர்களுடைய மரணம் என்பது ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு வரலாற்று மைல்கல் என்று நாங்கள் சொல்லுவதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது. யாராவது வடக்கு கிழக்கு தாயகத்தை சட்டங்கள் மூலம் பிரிக்கலாம், சதித்திட்டங்கள் மூலம் பிரிக்கலாம், இராணுவத்தின் மூலம் பிரிக்கலாம், அல்லது குடியேற்றங்களை இடையிலே செருகி எங்களுடைய தாயகத்தை துண்டாடலாம். ஆனால் வடக்கும் கிழக்கும் என்பது எப்பொழுதும் இணைந்த ஒரு தாயகம், தமிழர் தாயகம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மரணமாகத்தான் அன்னை பூவதியினுடைய தியாக மரணம் இடம்பெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பிலே ஒரு தியாக வெள்ளியிலே அவர் மரணம் அடைந்திருந்தாலும் கூட இன்று உலகம் முழுவதிலும் தமிழர்கள் இந்த நினைவேந்தலை கொண்டாடுகின்றார்கள். அதே போல வடக்கு கிழக்கிலும் நாங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்திய ராணுவம் இங்கே இருந்த போது ஒரு சில முக்கியமான பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் குழந்தைகள், பெண்கள் என்று பார்க்கவில்லை. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றன. தேடுதல் வேட்டைகள் இடம்பெறுகின்ற போது அவர்கள் ஆட்களை கைது செய்து சாரி சாரியாக அழைத்து சென்று கோவில்கள், வைத்தியசாலைகளிலே தங்க வைத்து அந்த வெயிலிலே இருத்தி விடுவார்கள். அப்படி நான் 3-4 தடவைகள் நான் அந்த வெயிலிலே இருந்திருக்கின்றேன். கிளிநொச்சி கந்தசாமி கோவிலிலே இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3-4 தடவைகள் அவர்கள் எங்களுடைய ஊரை சுற்றி வளைத்தார்கள். சுற்றி வளைத்து அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால் கேட்டால வர மாட்டார்கள், படலையால் வர மாட்டார்கள். கம்பிகளை வெட்டி வேரிகளை பிரித்து அதை மிதித்து அதுக்கு மேல் ஏறி எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டுதான், தேங்காயை முடைச்சி சப்பி கொண்டுதான் அவர்கள் உள்ளுக்கு வருவார்கள். அன்று ஆண்கள் பிடிக்கப்படுவார்கள், பெண்கள் கைது செய்யப்படுவார்கள். எல்லாரும் சாரி சாரியாக கலைக்கப்பட்டு ஒரு பொது மண்டபம் அல்லது கோவில் போன்ற இடங்களிலே அவர்கள் அந்த வெயிலுக்குள்ள இருத்தப்பட்டு அங்கு விசாரணைகள் நடக்கும். தேவையானவர்களை கைது செய்து அழைத்து செல்வார்கள். இவ்வாறான ஒரு நெருக்குதலுக்குள் தமிழர் தாயகத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே, ரஷ்ய உக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம், இஸ்ரேல் ஈரானிய யுத்தம், அமெரிக்க சீன கெடுபிடிகள் என்று ஒரு ராஜதந்திர மாற்றத்துக்கான காலங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்தியா ரஷ்யாவின் பக்கம் நிற்பதா, அமெரிக்காவின் பக்கம் நிற்பதா என்று தெரியாத ஒரு சூழலிலே தடமாறிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு இலங்கை தீவிலே தன்னுடைய அதிகாரத்தை வைத்திருப்பதற்கு தமிழர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் பிடிவாதமாக இந்தியா அதை மறத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. அன்னை பூவதியர்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக தான் இருந்தது. அது தொடர்பாகத்தான் அவருடைய 2 கோரிக்கைகளும் இருந்தன. முதலாவது கோரிக்கை, அவர் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். 2வது கோரிக்கை, விடுதலை புலிகளோடு அரசு பேச வேண்டும்.
இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை வடக்கு கிழக்கிலே உறுதி செய்ய வேண்டும், அவர்களுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும், அவர்களுடைய தாயக கோட்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அன்னை போதி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது. எனவே இந்த வரலாற்று சந்தர்ப்பத்திலே எம்மை சூழ்ந்திருக்கின்ற வெள்ளாதிக்கங்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு தமிழர்களை ஒரு தரப்பாக ஒரு மக்களாக அங்கீகரித்து வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கு தேவையான ஒரு ஒருங்கிணைந்த தாயகத்தையும் தாயக அதிகாரத்தையும் இளமையையும் வழங்குவதற்கு முன்வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாக, அன்னை போதி அவர்களுடைய தியாக மரணம் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது என்று நினைவுறுத்தி கொண்டு என்னுடைய சிறிய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அன்னையின் நினைவுகளை சுமந்து நினைவுரைகளின் வரிசையில் நினைவுரை வழங்குமாறு திரு மு. ஈழத்தமிழ்மணி ஐயா அவர்களை அன்புடன் அழைப்பு நிற்கின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்று. இன்றைய நாளானது ஒரு அன்னையை மதித்து கௌரவித்து உயரிய ஒரு ஸ்தானத்தை நாங்கள் அந்த அன்னைக்கு எங்களுடைய இதயத்திலே நாங்கள் அவரை வைத்து என்று தமிழர் தாயக பகுதி எங்கும் நினைவுகள் கொள்கின்ற ஒரு முக்கிய தினமாக என்று நாங்கள் அதனை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டு பற்றாளர் தினமாகவும் இன்றைய அந்நிய பூவதி அவர்களின் நாள் இங்கே விளங்குகின்றது என்பதனையும் நாங்கள் தெரியப்படுத்தி, இன்று யார் இந்த அன்னை பூவதி என்று இன்றைய தலைமுறையினர் கேட்கலாம். 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இங்கே கச்சாத்திடப்பட்ட பின்னர் இந்திய படையினர் எங்களுடைய தமிழினத்தின் பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாப்பின் நிமித்தம் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதி எங்கும் இந்திய அமைதிப்படியாக பல்லாயிரக்கணக்கான படையினர் நிலை கொண்டு எங்கள் இனத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு உறுதியோடு வந்தவர்கள்தான் இவர்கள். அந்த காலகட்ட பகுதியிலே இந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த அமைப்பு பின்னர் இந்திய இராணுவத்தினருக்கும் யுத்தம் ஏற்பட்டதன் பின்னர் வடகிழக்கு தாயக பகுதி எங்கும் மிகவும் மோசமாக தமிழர்கள் அடக்கி ஒடுக்கி நசுக்கப்பட்டு கொண்டிருந்த பின்னர் அதனோடு சேர்ந்து இயங்கிய துணை ஆயுத குழுக்கள் ஊடாக எங்களுடைய தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கில் கண்முன்னே கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், காணாமல் போகடிக்கப்பட்டார்கள். சின்னஞ்சிறு சிறுமிகள், இளம் பெண்கள் இந்திய இராணுவம் கிராமங்கள் ஊடாக துணை ஆயுத குழுக்கம் மூலம் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருந்த பொழுது இழுத்து வெளியிலே தூக்கி எறியப்பட்டு கற்பழிக்கப்பட்டார்கள், கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இந்த வகையிலே தனது கொடூர முகத்தை இந்திய இராணுவம் இங்கே தமிழர்கள் மீது காட்டிக்கொண்டிருந்த அந்த வேளையிலே கிழக்கு மாகாணமாகிய அங்குள்ள வாழுகின்ற அந்த தமிழ் மக்கள் மிகவும் கொடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த வகையிலே அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாழுகின்ற கிராமமாக மக்கள் 1980 ஆண்டு காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பல சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த இடத்திலேதான் இந்திய இராணுவம் அங்கே நிலை கொண்ட பொழுது அங்கும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அங்கே வேடையாடப்பட்டனர், பலியாக்கப்பட்டனர், சுட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இப்படி ஒரு கொடூரமான நிலையை என்ன செய்வதென்று தெரியாத நிலையிலே தத்தளித்த பல பிள்ளைகளின் தாய்மார்கள் ஒன்று கூடி அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே 1988 ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அந்நியர் முன்னணியை ஒரு ஸ்தாபனமாக ஆரம்பித்திருந்தனர். இந்த விடுதலை புலிகளோடு யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்ற தொனியிலே பல அந்நியர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை, அதாவது காந்திய தேசம் எந்த வழியிலே போராடியதோ அதே அகிம்சை போராட்டத்தை அவர்கள்
ஆரம்பிப்பதற்கு பல அந்நியர்கள் முன் வந்தார்கள். அங்கே மிகவும் பிரசித்தமாக இருந்த புலமக்கா, மற்றது இன்னும் ஒரு அன்னை, அதோடு அன்னை பூபதி அவர்கள் பல அந்நியர்கள் ஒன்று சேர்ந்து அந்நியர் முன்னணி என்ற ஸ்தாபனத்தை ஆரம்பித்து 1988 ஆண்டு 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு போராட்டத்தை அடையாளமாக செய்வதற்கு முன் வந்திருந்தார்கள். இந்த வகையிலே தான் திருகோணமலையிலே இருந்தவர்களுக்கு செய்தி செல்லுகின்றது, எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த அழைப்பானது வெறும் போலியானது. இவர்களுடைய அந்த போராட்டத்தை குலைப்பதற்காக, அவர்களுடைய மனதை திசை திருப்பதற்காக அவர்களை அழைத்து அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தார்கள் இந்திய படையினரும் உயரதிகாரிகளும். ஆனால் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு மதியாது அவர்கள் திரும்பவும் அம்பாறை மட்டக்களப்புக்கு சென்று தங்களுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகின்ற அந்த நிலையிலே கொழும்பிலே இருந்து அவர்களுக்கு ஒரு தகவல் மீண்டும் வருகின்றது. ஒரு முறை வாருங்கள், உங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை நாங்கள் பரிசீலனை செய்து நாங்கள் அதனை ஏற்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்போம் என்று இந்திய ராணுவத்தின் தரப்பிலே இருந்து உயரதிகாரிகள் ஒரு அழைப்பை இந்த அந்நியர் முன்னணிக்கு விடுக்கின்றார்கள். அவர்கள் செல்லுகின்றார்கள். ஆனால் இங்கே அந்நியர் முன்னணியினர் அடையாள ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே அங்கு சென்ற பிரதிநிதிகளிடம் மிகவும் ஆழமாக அழுத்தமாக சொல்லுகின்றார்கள், நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் திரும்ப சொன்ன பதில், நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட முடியாது. கொழும்பு சென்ற அந்நியர்கள் பிரதிநிதிகளிடம் இந்திய ராணுவத்தினர் சொல்லுகின்றார்கள், விடுதலை புலிகள் ஆயுதங்களை களைய சொல்லுங்கள், அந்த வேலையை நீங்கள் முதல் போய் அங்கு சென்று அவர்களிடம் சென்று ஆயுதத்தை பறியுங்கள் என்று பறித்து எங்களிடம் தாருங்கள் என்று ஒரு பயங்கரமான ஒரு கட்டளை அவர்கள் விடுக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை ஆயுதம் களைய சொல்லி நாங்கள் கேட்கவில்லை, அது உங்களுடைய கடமை. ஆகவே நாங்கள் சொல்லுகின்ற அந்த கோரிக்கையானது யுத்தத்தை நிறுத்துங்கள், விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்துங்கள் என்றுதான் நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கின்றோமே தவிர நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று முகத்திலே நெற்றியிலே அடித்தது போல அடித்துவிட்டு அவர்கள் தங்கள் பயணத்தை மேற்கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொடர்ந்தார்கள். அந்த இடத்திலே தான் நாங்கள் தொடர்ந்து சாகும் வரையிலே அந்த உண்ணாவிரதத்தை நடத்துவதற்கான முடிந்த ஒரு முடிவை அவர்கள் எடுக்கின்றார்கள். அந்த இடத்திலே பல அந்நியர்கள் முன்வருகின்றார்கள். குழுக்கள் மூலம் டேவிட் அண்ணம்மா அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார். ஆனால் அந்த டேவிட் அண்ணம்மா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் சில நாட்கள் இந்திய ராணுவமும் அதனோடு சேர்ந்து இயங்கிய ஆயுத குழுவினரும் சேர்ந்து அந்த உண்ணாவிரதத்தை முறியடிப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகளை அவர்கள் அங்கு முன்னெடுக்கின்றார்கள். அவர்களுடைய கணவரையும் பிள்ளைகளையும் இந்திய ராணுவத்தினர் கடத்தி சென்று இந்த உண்ணாவிரதத்தை நீங்கள் நிறுத்த வேண்டும், இல்லையே நாங்கள் அவர்களை நாங்கள் தடுத்து வைத்திருப்போம் என்று ஒரு கட்டளையை அவர்கள் விடுக்கின்றார்கள். இதன் மூலம் மிகவும் பாதிக்கப்பட்ட டேவிட் அண்ணம்மாவின் குடும்பத்தினர் ஒரு பெரிய விக்கெட்டான நிலையிலே அவர்கள் தவிர்க்கின்றார்கள். இந்த நிலையிலே அவர்கள் திரும்பவும் டேவிட் அண்ணம்மாவை கடத்தி செல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு போராட்டத்திலே ஒரு தொய்வு நிலை ஏற்படுகின்றது. இருந்தாலும் அங்கே பல அந்நியர்கள் இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று ஒரு அருமாப்போடு ஒரு விடுதலை வேட்கை கொண்ட உணர்வோடு நாங்கள் எடுத்த கொள்கையை வரித்துக் கொண்டு அதனை மீறாது அந்த சத்திய கொள்கையோடு அந்த அமைச்சை வழியிலே நாங்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற அந்த முடிவோடு களமிறங்குகின்றார் அன்னை பூபதி அம்மா அவர்கள். மட்டக்களப்பை கிரானிலே பிறந்தவர், நாவற்கேணியிலே திருமணமாகி வந்தவர். 10 பிள்ளைகளின் அன்னியாக 3 பிள்ளைகளை தவிர்த்து ஏனைய 7 பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர்கள் நான் இறங்குகின்றேன் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே என்று துச்சன உயிரை மதிக்காது நேருக்கு நேர எந்த டேவிட் அண்ணம்மா அவர்கள் மாமாங்க பிள்ளையார் கோயிலடியிலே இருந்து அந்த மேடையிலே இருந்து இறங்கி வந்தாரோ இறங்கி போனாரோ அந்த மேடையிலே இருந்து
மார்ச் 19ஆம் தேதி காலை 10 மணியளவிலே அந்த உண்ணாவிரதத்தை மீண்டும் தொடருகின்றார். ஆனால் எல்லோரும் பல கட்டளைகளை விடுப்பார்கள். அங்கே ஒரு நிபந்தனையை விதித்திருந்தார் தனது கணவருக்கும் பிள்ளைகளுக்கும். எனக்கு என் உயிருக்கு ஆபத்து வருகின்ற நேரத்திலே அல்லது நான் போராட்டத்திலே நான் தொய்கின்ற நேரத்திலே என் மனம் உடல் தளிர்ந்து நாம் படுத்த பாயிலே கிடக்க நேர்ந்தாலும் கூட இந்த போராட்டம் தொடர்ந்து நான் நடத்துவேன். நீங்கள் எந்த விதமான கட்டத்திலும் என்னை வைத்தியசாலைக்கோ அல்லது யாரும் அச்சுறுத்தலின் கருதி அவர்களுடைய பயத்தின் மூலமாகவோ என்னை எக்காரணம் கொண்டும் இந்த மேடையிலே இருந்து இறக்கக்கூடாது. இறந்தால் இந்த மேடையிலே நான் வரித்துக் கொண்ட அந்த கொள்கையை முன்வைத்து நான் சாவேன், இது உறுதி என்று கோரி அந்த உண்ணாவிரதத்தை அவர் ஆரம்பிக்கின்றார். இந்த 31 நாட்கள் வரையிலே அவர் சலிக்காது ஒரு நீரை சிறிதளவிலே அருந்தி அந்த நீராகரம் மூலம் தனது கொள்கையை உறுதியாக வைத்துக் கொண்டு 31 நாட்கள் வரை போராடுகின்றார். உலகத்திலே அமெரிக்காவிலே கூட உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. 16 ஆண்டுகள் பெண்கள் அங்கே வேலை செய்கின்ற ஒரு நெருக்கடி ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே அங்கே ஒரு அந்நியவர் அவர்கள் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னம் அங்கே உண்ணாவிரதத்தை அகிம்சை போராட்டத்தை நடத்திய ஒரு வரலாறு இங்கே இந்திய தேசம் அதை படித்துக் கொள்ள வேண்டும். அங்கே உயிரிழப்புகளை வைத்து அவர்கள் உண்ணாவிரதம் நடத்தவில்லை. பிரிட்டிஷிலே இருந்து அமெரிக்காவிலே இருந்து பிரிட்டிஷுக்கு வந்த பெண்மணி அந்த தலைமை தாங்கி ஐரோப்பிய நாடுகளிலே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை பெண் தொழிலாளர்களை அடக்கு முறையிலே வைத்திருந்த அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி போராடி ஒரு வரலாற்றின் பிரகாரம் அகிம்சை என்னவென்றால் என்று இந்திய ராணுவம் அப்போதுதான் அதனை படித்து மகாத்மா காந்தி அவர்கள் அந்த உண்ணாவிரதத்தை அவர்கள் தொடுத்தார்கள். அந்த காந்தி வழி தேசம் என்ற நாங்கள் எங்கள் இனத்தின் கோரிக்கை வெல்லப்பட வேண்டும், எங்கள் இனத்தின் கோரிக்கைகள் ஊடாக தமிழினம் ஒரு சுதந்திரமாக வாழ வேண்டும், நாங்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும், எங்களுடைய நிலப்பரப்பிலே நாங்கள் சுதந்திரத்தோடு சுதந்திர கிரமையுள்ள நாடாக வாழ வேண்டும் என்று கருதி 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய ராணுவத்துக்கு சவால் விட்டு தம்பி திரிவன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து அந்த 6 மாத காலத்திலே அன்னை பூபதி அம்மா அவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த வழியிலே கிழக்கு மாகாணத்திலே எத்தனாயிரம் தமிழர்கள் இந்த 30 ஆண்டு காலமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள், கிராமமாக அளிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கொடுமையான யுத்தம் அங்கே நடந்து கொண்டிருந்த பொழுது இதனை நிறுத்த வேண்டும் என்று கோரித்தானே அன்னை பூமதி அம்மா அவர்கள் நெஞ்சுறுதியோடு நின்று அந்த போராட்டத்தை நடத்தி 31ஆம் நாள் இந்த மண்ணிலே அகிம்சை தோற்கவில்லை, போராட்டம் தோற்கவில்லை. ஆனால் அவர் நடத்திய போராட்டங்களை இந்திய ராணுவம் திண்ணியளவேனும் கண்டுகொள்ளவில்லை. அப்படியான ஒரு நிலையிலே மனம் சோராது இந்த போராட்டத்தை நடத்தி தனது இன்னுயிரை உயிர் ஈகத்தை இந்த மண்ணுக்கு அளித்த ஒரு பெருங்கொடையாளர் அன்னை பூவதி அம்மா அவர்கள். அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்று சொன்னால் காலம் காலமாக நாங்கள் இந்த நினைவு கூறலோடு இருக்கும் வரைக்கும் இவர்கள் மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கானோர் இந்த யுத்தத்திலே எங்கள் தமிழ் தேச மண்ணுக்காக மடிந்தவர்கள். அவர்கள் எல்லாம் நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது எங்களுடைய ஆத்மபலம், எங்களுடைய விடுதலை வேட்கை எந்த மண்ணிலே நிலையாக இருக்கும் வரை, எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய மக்கள் போராட்ட உணர்வு இருக்கும் வரை, எங்கள் மனதிலே தியாகிகளின் எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் வரை நாங்கள் போராட்டங்களை அந்த வழியிலே நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம், நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம். இது கால வரலாற்றின் கால சக்கர ஓட்டத்தின் உண்மை. இங்கே கூடியிருக்கின்றவர்கள் நீங்கள் தகதகின்ற அந்த வெயிலிலும் இந்த அன்னை பூவதி அம்மா அந்த அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திலே அந்த உண்ணாவிரதத்திலே கலந்து கொண்ட சம்பவங்களை நீங்கள் ஒரு கணம் மனக்கண்ணால் நினைத்து பார்ப்பீர்களாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை, ஒரு ஆத்மபலத்தை சேர்ப்பதற்காக கொடுக்கின்ற ஒரு உணர்வு நிமித்தம் ஏற்படுகின்ற ஒரு மரியாதையின் நிமித்தம் நாங்கள் என்று வடகளுக்கு தாயகம் எங்கும் இந்த நினைவு கூறலை நாங்கள் மனசார உளமாற எங்கள் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரத்தோடு சரிசம உணர்வோடு நாங்கள் விட்டு சென்ற அந்த பணியை
அவர்கள் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து எங்களுடைய இளந்தலைமுறை இந்த மண்ணிலே வாழ வேண்டும், நாங்கள் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும். எவர்கள் இந்த நாட்டுப்பற்றாளர்களாக இருந்தார்களோ அந்த கொண்ட கொள்கைகளில் இன்று நாட்டுப்பற்றாளராக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நாளாக இந்த இடத்திலே திடசங்கல்பம் பூண்டு எனது கருத்துரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து அன்னையின் நினைவுரைகளின் வரிசையில் நினைவுரையினை வழங்க வருமாறு திருமதி பாஸ்கி சுதாகரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அன்னையின் உன்னத தியாகத்தை, உயிர் தியாகத்தை மனதிலே நினைத்துக் கொண்டு உண்மையிலே மனதிலே மிக வேதனையும் ரக்தியுமான சூழலிலே தமிழர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்னை பூபதி அம்மா அன்று இந்திய இராணுவத்துக்கு எதிராக தமிழர்களுக்கான ஒரு விடுதலை வேண்டும், தமிழர்களுக்கான தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கான இடைஞ்சல்கள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு தமிழர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று அந்த அம்மா எத்தனையோ உறவுகளுடன் கூடி வாழ்ந்தவர். எல்லாவற்றையும் துறந்து உண்மையிலே ஒரு பெண் ஒரு விடயத்தை செய்ய வலிக்கிடும் முன் எத்தனையோ இடைஞ்சல்கள் வரும், எத்தனையோ கருத்து மோதல்கள் உருவாகும், எத்தனையோ விமர்சனங்கள் உருவாகும். அத்தனையையும் துடைத்தெறிந்துவிட்டு அன்னை பூபதி அம்மா எமது தேசத்திற்காக அந்த 31 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உண்மையிலே அவண்ட உடல் துடித்து எமக்காக ஒவ்வொரு நிமிடமும் அந்த உடலும் உயிரும் நொந்து நொந்து நமக்காக உயிர் விட்டவள் அந்த அன்னை. அந்த அன்னையின் தியாகம், அந்த உயிர் தியாகம் உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒன்று. அந்த விலை மதிக்க முடியாத அந்த உயிர் தியாகத்தை எமக்காக தந்த அன்னையை நினைவு கூறுவதற்கு நாங்கள் எத்தனை பேர் தமிழ் தேசத்திலே எழுந்து நிற்கின்றோம். நேற்றைய தினம் மட்டக்களப்புக்கு அந்த கல்லடி பாலத்தாலே அன்னை அம்மாவின் ஊர்வதி போய்கொண்டிருக்கிறது. அந்த ஊர்தி போகும் நேரத்திலே நான் நினைத்துக் கொண்டேன், பேரெழுச்சியாக அந்த ஆண்டு அன்னையின் அந்த ஆத்மா எங்களுக்காக உயிர் விட்ட நேரத்திலே எத்தனை ஆயிரம் பேர் அவரை சூழ்ந்து நின்றோம். ஆனால் அந்த அன்னை பூபதி தாயை நினைவு கூறுவதற்கு எத்தனை பேர் இன்று எழுந்து நிற்கிறோம். அவளின் உன்னத தியாகத்தை எத்தனை பேர் தொடர்ச்சியாக லட்சிய பயணத்தை கொண்டு செல்கிறோம். எத்தனை பேர் அவளை பூ போட்டு வணங்குவதற்கு தயாராக இந்த தமிழ் தேசத்திலே இருக்கிறோம். எல்லோருக்கும் தேசிய உணர்வு இருக்கு. தமிழர் தேசமெங்கும், வடகிழக்கு தேசமெங்கும் தமிழர்களுக்கான தேசிய உணர்வு உள்ளத்திலே இருந்தாலும் அரச படைகளாலும் ஒவ்வொரு அரசியல் விஷ பரீட்சைகளாலும் மக்கள் தங்களை ஒருத்து உள்ளுக்குள்ளே தேச உணர்வோடு அவர்கள் உணர்வுகள் கருகி கொண்டிருக்கிற அளவுக்கு இன்று பயங்கரவாதம் எங்களுக்கு மேலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் 35 ஆண்டுகள் கடந்தும் அன்னை தாயை நினைவு கூறுவதற்கு அவளின் உன்னத தோன்றல், அதாவது தோன்றி புகழுடன் தோன்றுக அகதிலா தோன்றலி தோன்றாமையின் அன்று. ஆனால் அவளின் தோற்றத்தால் இந்த தமிழ் உணர்வு, தமிழ் தேச விடுதலை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. 35 வருடங்கள் கடந்தும் அன்னை தாயை நாங்கள் நினைவு கூறுவதற்காக இவ்வளவு பேர் வந்து இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இவ்வளவு பயங்கரங்களுக்கும் இவ்வளவு இடைஞ்சல்களுக்கும் மத்தியிலும் நாங்கள் இதிலே கூடியிருக்கிறோம் என்பது அந்த உயிர் தியாகம் உயிர் தீயாய் பரவிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்திய ராணுவம் செய்த அட்டூழியங்களுக்கு எதிராக அந்த அன்னை எந்த கலக்கமும் இல்லாமல் அந்த மாமாங்க பிள்ளையார் மேடையிலே இருந்து உயிரை விட்டிருந்தார். அந்த இந்திய ராணுவம் எங்களுக்கு எதிராக இந்திய அரசு செய்த சதி வேலைகளில் நாங்கள் எத்தனையோ தியாகங்களை இழந்திருக்கிறோம். எங்களுக்காக எங்களை வளர்த்து செல்ல வேண்டிய உயிர்களை எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த விலை மதிப்பற்ற உயிர்களை கடந்து இந்திய அரசியலே நாம் பட்ட துயரம் அதிகம். இந்திய அரசியல் எமக்கான தேசத்தை பெற்று தந்திருந்தால் அல்லது எமக்கான ஒரு ஆறுதலாக எமக்கு உயிர் உரமூட்டி இருந்தால் இன்று இந்தியாவும் கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை, நாமும் கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. இன்று இந்தியாவின் சதி சைனா அரசு மேலோங்கிற அளவுக்கு அவர்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எமது தேசம் என்றோ ஒரு நாள் விடுதலை பெறும். எமது தேசத்தில் உள்ள அத்தனை தமிழர்களும் நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் வரும்.
அந்த நாளுக்காகத்தான் இந்த அன்னை தன் உயிரை தியாகமாக தந்திருக்கிறாள். இவளை போன்று எமக்கு பல உயிர் தியாகங்கள் இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. அந்த உயிர் தீகள் அனைத்தும் பெருகி எமது தேசம் மலரும். இந்த எதிர்ப்பு அரசியலில் ஈடுபடுபவர்களும் நமது தேச விடுதலைக்கான எதிர்ப்பு சக்திகளும் நிச்சயமாக மழுங்கடிக்கப்படும். எமது தேசம் என்று ஒரு நாள் விடியும். அந்த விடுதலை தேசத்திலே அந்த ஆத்மாக்கள் நிம்மதியாக உறங்குவார்கள். நாங்கள் நிம்மதியாக எழுச்சியுடன் வாழ்ந்து கொள்ளுவோம் என்பதை இந்த இடத்திலே உறுதியோடு நினைவு கூர்ந்து அந்த ஆத்மா அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நினைவுரைகளில் வரிசையில் நினைவுரையினை ஆற்றுமாறு சட்டத்தரணி திரு க. மைந்தன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த அன்னை பூபதி அம்மாவினுடைய 36வது நினைவு நாளிலே இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே இந்த அரங்கிலே பேசியவர்கள் அன்னை பூபதி அம்மாவினுடைய தியாகம் மற்றும் அன்றைய காலகட்டங்களிலே நடந்த சம்பவங்கள் ஏராளமானவற்றை உங்களுக்கு கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்றைய இலங்கை ஜனாதிபதி J.R. ஜெயவர்தனவிற்கும் இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ் காந்திக்கும் இடையிலே கொழும்பிலே வைத்து கைச்சாத்திடப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் தமிழர் தேசமெங்கும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அண்ணளவற்ற அடக்குமுறைகளின் காரணமாகவே இந்த அஹிம்சை போராட்டங்கள் தன்னெழுச்சியாக தமிழர் தேசமெங்கும் எழுச்சி பெற்றது என்பது மறக்க முடியாத உண்மை. உண்மையிலேயே அந்த 87ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை தமிழர்களுடைய நலனை பேணுவதற்காகத்தான் அது செய்யப்பட்டிருந்தால் அதனை தொடர்ந்து ஒரு வருடத்திலேயே தமிழர் தேசமெங்கும் இந்த அஹிம்சை போராட்டங்கள் வெடித்திருக்க வேண்டிய அவசியம் எழுந்திருக்காது. அன்றைய தமிழ் மக்களினுடைய தலைமைகளாக இருந்த மிதவாத தலைவர்களாக இருந்தாலும் சரி, அன்று தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக தமது உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பாக இருந்தாலும் சரி, எவருமே ஏற்றுக்கொள்ளாத அந்த 13வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தினுடைய போதாமைகள் காரணமாகவே கடந்த 35 வருடங்களாக எமது தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தவறான கருத்தில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எந்த 13ஆம் திருத்தச் சட்டம் நமக்கு தீர்வாக அமையவில்லையோ, எந்த 13ஆம் திருத்தச் சட்டம் நமக்கு தீர்வாக அமையாதென்று அந்த திருத்தச் சட்டம் அமுலுக்கு வந்த அடுத்த தினத்திலிருந்து எமது அரசியல்வாதிகளும் நமது போராட்ட இயக்கங்களும் நமது மக்களும் கூறி வந்தார்களோ, அந்த 13வது திருத்தச் சட்டத்தை எமது தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக திணிப்பதிலே 2009க்கு பின்னர் பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளும் எமது பிரதிநிதிகள் என்று கூறிக்கொள்கின்ற பலரும் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய தீர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செயற்படுவதே அவருடைய தியாகத்திற்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விடுதலைக்காக ஆயுத வழியில் மட்டும்தான் இனம் போராடியது என்ற வரலாற்று பக்கத்தில் அந்த பதிவு மட்டும் இடம்பெறவில்லை. மாறாக நிராயுதபாணிகளாக இருந்த வெறும் தங்களுடைய அன்றாட வாழ்வியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மகனும் ஒவ்வொரு தமிழனும் இந்த மண் மீது பற்றுறுதி கொண்டு தங்களுடைய அறவழியிலேயான போராட்டத்தினை நிகழ்த்தினார்கள். அந்த உயிர் தியாகங்களையும் நிகழ்த்தி இந்த மண்ணின் விடுதலைக்கு வலி சேர்த்தார்கள்.
இந்த வலிச்சேர்ப்பின் மூலம்தான் இந்த விடுதலை போராட்டம் என்பது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு ஜனரஞ்சகமான ஒரு விடுதலை போராட்டமாக அமைந்தது. அந்த எழுச்சிதான் சிங்கள பேரணவாதத்துக்கு பேரிடியாக அமைந்தது. அந்த மக்கள் எழுச்சிதான் இந்திய வல்லாதிக்கத்துக்கும் பெரும் அச்சுறுத்தலானது. ஆனால் இந்திய வல்லாதிக்கம் தன்னுடைய உண்மையான நட்பு சக்தியினை இனங்காண தவறி வருகின்றது. கடந்த காலத்தில் தவறியது. இன்றும் அந்த இந்திய வல்லாதிக்க அரசு தன்னுடைய உண்மையான நட்பு சக்தியாக ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை தொடர்ந்தும் அதனை மறந்து எம் இனத்தினை காலால் எட்டி உதைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆனால் இந்திய வல்லாதிக்க அரசுக்கு இந்த இந்திய தீவினுடைய இந்திய கண்டத்தினுடைய ஓர் தென் பகுதியிலே இருக்கின்ற ஒரு உண்மையான நட்பு சக்தியாக ஈழத்தமிழர்கள் தான் இருக்கின்றார்கள். இந்த உண்மையினை என்று இந்திய அரசு உணர்கின்றதோ, அது பாரத தேசம் உணர்கின்றதோ, அன்றுதான் இந்திய பாரத தேசத்திற்கான அனைத்து பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் இருக்கின்றது. நட்பு சக்தியினை அந்த தேசம் இனங்கண்டு கொள்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. மாறாக சிங்கள தேசத்தினை இந்திய தேசம் நட்பு சக்தியாக கொள்ளுமானா இருந்தால் சிங்கள தேசத்தின் மூலம் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது இருக்கும். இது வரலாற்று உண்மை. எனவே இன்றைய நாளிலே இந்த அன்னை பூவதி அம்மா தன்னுடைய உயிரினை ஈகம் செய்த இந்த நாளிலே பாரத தேசத்திடம் நாம் வினயமாக ஒன்றை இந்த இடத்திலே ஈழத்தமிழர்களாக நாங்கள் ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றோம். எங்கள் தேசத்தினை நீங்கள் அங்கீகரியுங்கள். எங்கள் மக்கள் மீது சிங்கள பேரணவாதம் நிகழ்த்திய இனப்படுகொலைக்கு சர்வதேச அரங்கிலே நீதி விசாரணை நிலைநிறுத்துவதற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு சீனா போன்ற இந்தியாவுக்கு எதிரான சக்தியோடு நட்புறவு கொள்கின்றது. அந்த இந்திய தேசத்துக்கு எதிரான நிலை கொண்டிருக்கின்ற சிங்கள தேசத்தில் இருக்கின்ற நட்பு சக்தியை துண்டித்து எங்களுடைய தமிழ்நாட்டோடு தொற்புக்கொடி உறவுகளாக இருக்கின்ற ஈழத்தமிழர்களை நீங்கள் அங்கீகரியுங்கள். ஈழத்தமிழ் தேசத்தை அங்கீகரியுங்கள். அதன் மூலமாக இந்த இந்திய கண்டத்திலே இந்து சமுத்திரத்திலே இந்தியா தனக்கான உண்மையான நட்பு சக்தியினை கண்டறியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த உண்மையினை பாரத தேசம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் அந்த தேசத்திடம் வினயமாக வேண்டுகின்றோம். இந்த இன்றைய நாளிலே இந்த அன்னை பூவதி அம்மாவினுடைய நினைவு நாளிலே அன்னை பூவதி அம்மாவுக்கு நாங்கள் உண்மையான அஞ்சலி செலுத்துகின்றோம், உண்மையான வணக்கம் செலுத்துகின்றோம் என்றால் அவருடைய தியாகம், அவருடைய கோரிக்கை, அவருடைய அந்த விட்டு சென்ற பயணத்தினை நேர்மையான முறையிலே நாங்கள் தொட்டு செல்ல வேண்டும். அன்று அவர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது அதனை ஆரம்பத்திலே எதிர்த்தார். அதன் விளைவாக இந்த மண்ணிலே இனப்படுகொலை ஒன்று அரங்கேறுவதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வழிகோலியது. ஆனால் 36 ஆண்டுகள் கடந்த பின்னும் மீண்டும் அதே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் வாயிலாக எங்கள் தலைகளிலே கட்டி அமுக்க திட்டமிட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய விருப்புக்கு மாறாக எங்கள் அரசியல் தீர்வாக எங்கள் தலைகளிலே கட்டி அமுக்கப்பட இருக்கின்ற அந்த ஒட்டியாட்சி முறையிலான அரசியல் தீர்வினை நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும். அந்த நிராகரிப்பின் மூலம்தான் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் வாயிலாக எங்கள் மண்ணிலே நிகழ்ந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதியினை பெற்றுக் கொள்ள முடியும். மாறாக அந்த இந்திய இலங்கை வல்லாதிக்க அரசுகளின் சூழ்ச்சியால் எங்கள் மீது கட்டப்பட இருக்கின்ற ஒற்றையாட்சி முறையிலான அரசியல் தீர்வுக்கு நாங்கள் உடன்படுவோமானால் அந்த இந்த தியாக செம்மல்களை நாங்கள் அவமதிக்கின்றோம். இந்த தியாக செம்மல்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துவது என்பது வெறும் ஒரு நாடகமாகவே அமையும். ஆகவே நாங்கள் ஒருபோதும் அந்த தியாக செம்மல்களுக்கு துரோகம் அளிக்கப் போவதில்லை. அந்த தியாக செம்மலுடைய தியாகத்தின் வழி தோன்றலிலே
அவருடைய சுவடிகளின் பாதையிலே நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்று இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, மலர் மாலை அணிவித்த தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் மலர் வணக்கம் செய்து இந்த இடத்திலே இந்த நினைவு அஞ்சலி கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற உயிரிலும் மேலான தமிழ் உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே இந்த அன்னை பூவதி அம்மாவினுடைய நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் எங்களுடைய இந்த அன்னையினுடைய தியாக பயணத்திலே பயணிக்க உங்கள் அனைவரோடும் நாம் என்றென்றும் கரங்கோத்து இருப்போம் என்று என்ற வாக்குறுதியை இந்த அன்னையின் திருவுருவ படத்திற்கு முன்னால் சபதம் செய்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.